மயிலாடுதுறையில் புனித அந்தோனியர் திருத்தல ஆண்டு திருவிழா சமய நல்லிணக்க விழாவாக நடைபெற்ற தேர்பவனி மற்றும் திருப்பலியில் திரளானோர் பங்கேற்பு. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற புனித பொதுவை மற்றும் வனத்து அந்தோனியர் திருத்தல ஆண்டு திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் மன்றாட்டு மாலை, நவநாள் ஜெபம், திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவின் முதல் நிகழ்வாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் பேரூரார் திரு தார்சிஸ் ராஜ் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் நாம் தாழ்ந்திட அவர் உயர்ந்திட என்ற இறை வார்த்தையை மையப்படுத்தி மறைவுரையாற்றி ஆசி வழங்கினார். இந்த சிறப்பு திருப்பலியில் அந்தோனியர் திருத்தல பங்கு சந்தை தேவதாஸ் எக்னோஸ் அடிகளார் மற்றும் உதவு பங்கு சந்தை மனோஜ் சேவியார் அடிகளார் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கும், இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் மனிதநேயம் நிலைத்திடவும் வேண்டி மறைபட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் மக்களோடு இணைந்து சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு நடத்தினார். கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பிற சமயத்தரும் நல்லிணக்கத்தோடு இணைந்து கொண்டாடிய புனித அந்தோனியார் திருத்தல ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நடைபெற்றது. புனித மைக்கேல் சம்மனசு, புனித ஆரோக்கியநாதர், புனித செபஸ்டியார், புனித ஆரோக்கிய மாதா, புனித பதுவை மற்றும் வனத்து அந்தோனியர்களின் திருவுருவம் தாங்கிய 5 தேர்கள் இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் ஆலய வளாகத்தில் தொடங்கி கொண்டாட ரெட்டி தெரு, அழகப்பட் செட்டி தெரு உள்ளிட்ட வீதிகளில் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. திருப்பலி மற்றும் தேர்பவனி நிகழ்வுகளில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அன்பிய குழுவினர், பங்கு மற்றும் உள்ளிட்ட ஏராளனோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கொடியேற்றத்துடன் தொடங்கிய 10 நாட்கள் நடைபெற்ற திருவிழா கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அந்தோனியர் திருத்தல பங்கு சந்தை தேவதாஸ் இக்னோஸ் அடிகளார் தலைமையில் விழா குழுவினர் செய்திருந்தனர். தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன்
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இனிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். மயிலாடுதுறை கூரை நாட்டு பங்கினுடைய பங்கு தந்தையாகிய நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித அந்தோனியாருடைய திருநாள் வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மயிலாடுதுறையிலே மிகவும் பிரசித்தமான வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற விழாக்களிலே இதுவும் ஒன்று. காரணம், மதம் கடந்து இனம் கடந்து எல்லா மக்களும் ஒரு குடும்பமாக ஒன்றாக கூடி இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கணும். குறிப்பாக கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவானது இன்று மாலையில் சிறப்பு திருப்பலியோடு தேர்பவனியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த விழாவிலே பல்தரப்பட்ட மக்கள், இந்து மக்கள், இஸ்லாம் மக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு குடும்ப உணர்வோடு கூடி கொண்டாடியது மிகவும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றாக அமைகிறது. ஆதலால் இந்த விழா இனிது நடைபெறுவதற்கு பல வகையிலும் பல மக்களும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் புனித அந்தோனியாருடைய அளப்பரிய ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைப்பதாக. வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த விழாவானது பாரம்பரியமிக்க இந்த நாளிலே தமிழருடைய பெருமையை பறைசாற்றுகின்ற வகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வருவதும் மிகுந்த ஒரு பொருத்தமாக அமைகிறது. அதனாலே ஒவ்வொருவரும் தமிழர் என்ற உறவிலே அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து நாங்கள் ஒரு குடும்ப உணர்வோடு கொண்டாடுவது மிகுந்த பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அத்தனை பேருக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய புனித அந்தோனியாருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றேன்.